தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைச்சருக்கு கட்சியில் முக்கிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக அமைச்சருக்கு கட்சியில் முக்கிய பதவி. திமுகவில் இன்று அதிரடியாக 2 மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கும் திமுக அமைச்சர் ஒருவருக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அதாவது திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது திமுக அமைச்சராக இருக்கிற வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சாதி வாக்குகளை கவர்வதற்காக, குறிப்பாக ஆதி திராவிடர் அருந்ததியர் வாக்குகளை கவர்வதற்காக துணை பொதுச் செயலாளர்கள் அந்தந்த சமூகங்களில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தேவர் சமூகத்து வாக்குகளை கவர்வதற்காக திருச்சி சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். ஆத்தூர் ஐ பெரியசாமி, TR பாலு ஆகியோருக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரெட்டியார் வாக்குகளை கவர்வதற்காக K நேருவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கொங்கு மண்டலத்தில் கால் பதிப்பதற்காக அங்குள்ள சாதியை மையப்படுத்தி அந்த சாதியை சார்ந்தவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவரை விட திமுகவில் சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சாமிநாதனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது காரணம் சாதிதான் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது திமுகவில் துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது.